பிரியாணி செய்ய போயிரும். சுக்காவோட முட்டையோட நல்ல சாப்பாடு. மயம் வல்ல மட்டும் காவச்சிருக்காங்க. சரி நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். ஏடா இதுனா அதுக்கு அடிஷ்னலாக சட்டி வாங்கினது. இது நம்ம குழம்புக்கு இந்த பெரிய சட்டி, அதுக்கு அந்த பெரியதை வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அவுத்தி விட நக்கிக்கலாம். தூக்கு அவ்வளோதான். கறி முடிச்சு அரிசி வந்தாண்டா கழிக்கலாம். அந்த சின்ன சட்டி இருக்குல்ல, கழிக்கலாம். 1.5 கிலோ அரிசி தானே. என்ன பண்ண போறோம் நம்ம? என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை உரிக்கணும். வெங்காயம் வந்து இஞ்சியை தேய்க்கணும். இஞ்சியை தேய்க்க முடியும் போது தக்காளி வந்து நறுக்கணும். யார் இஞ்சியை தேய்க்கணும்? இஞ்சியை வீடியோ எவ்வளோ பண்ணாதீங்க. வீடியோ காணாத நார்மலாக பேசும்போது வீடியோ காண பேசுவாங்க. நம்ம பிரியாணி பண்ண போறோமா? என்ன பண்ண போறோம் நம்ம? பிரியாணி, சுக்கா, ஸ்நாக்ஸ்க்கு தயிர் வெங்காயம் வச்சு நல்லா ஒரு உப்பு வைக்கிறோம். மெயின் டெஸ்ட் ரசம் வச்சுக்குவோம். ஆமாம், அவ்வளோதான். 2 ரசம் வச்சுக்குவோம். நீங்கள் சமையல் பண்ண அப்படி தான் இருங்க. நான் சாப்பிடுவேன். ஏய், நான் சமையல் பண்ணால் எப்படி பண்ணணும் தெரியாமல் இருக்கிறேன். பையில இப்போ அதான் டேஸ்டே. ஆத்தா சந்தன கட்ட ஆத்தா அந்தன கட்ட ஓய் பண்ணுறாங்க. இதெல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அந்த டைமில் எங்கே வந்துடும்? யூடியூப் வந்துடும். இன்ஸ்டாகிராமில் யூடியூப் நல்லா போகிறா இருக்குமே. யூடியூப்னால எதுக்கு தான் போகிறாங்க. இங்கே பல பார்க்கனாலும் யூடியூப் தான் போகிறேன். வார்த்தாளுக்கு அம்மாளு எதை பார்க்குறாலும் யூடியூப் தான் பார்க்குறேன். போக மாட்டேன். சீட்டில் வந்து நான் பங்காளி என்ன வெங்காயம் வீட்டில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி வீட்டு தமிழ் பண்ணுறாங்க? கருப்புலேயே பிடிக்க முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எப்படி தான் சமைக்கிறாங்களோ தெரியலடா. இது எவ்வளோ பல கறி வச்சிடலாம். அது சாம்பார் எப்படி வைக்கிறாங்க தெரியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்போ அது வரப்போ சொல்லிட்டு வந்து ஆம்பளை பிள்ளை பிறகு பொம்பளை பிள்ளை பிறகு ரொம்ப ஐயோ பாம்புடா. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படும்டா வீட்டில். நம்ம தான் சும்மா எழுதிக்கிறோம். இப்போ சம்பார் சோறம்னு வீட்டில் சமைக்கிறதா ஒரு துணியை வைக்கணும், செய்யணும், வைக்கணும் எல்லாம் பண்ணணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ தான் பொம்பளை பிள்ளைய பிறந்துருவோம்டா. என்னடா மீட் மிஸ்டர் மை ஃப்ரெண்டு பால் பாண்டி ரஞ்சித் குமார் காலகாலத்தில் புல் பதில் வந்துருக்காரு. அங்கேயும் கத்துது. இதான் மையன். நெருப்புடா தொட்டா 10 நெருப்பு வைக்கும் போது சொன்னேன் உன் பேரை நெருப்பு நாய்தான்னு. கேட்க மாட்டேன். வாடி நீ அட்மின் தான்டா ஆட் பண்றா. தீய வேற மேக்கிங் நல்லா இருக்கேன். தீய வேற மேக்கிங்
போயிட்டு அப்புறம் பசிக்கிட்டாங்க 2 பேரு. ஆளுக்கு ஒரு முட்டையை கூட எடுத்துருவாங்க. முட்டை எடுத்துட்டு தான் செஞ்சாங்க. அங்க எடி வந்துட்டு இருக்காங்க. கருத்து முள்ள தவுமா குடிக்கிற தவறு வெளியே உண்டாயிடாதா கழுவிட்டு வரேன்னு சொன்னா அங்க போய் நின்றுட்டு என்னென்ன பண்றாங்க. தேனே காலைல பல்லு வளர்க்கலாங்க. பல்லு ஒழுங்கால வளர்க்கல நீங்க. காலைல பல்லு வளர்க்காம வந்துருக்கேன். பெரிய ஒரு பல்லு ஆனா பிரஸ்ல வளர்க்க மாட்டேங்கிறேன். அப்புறம் பெருசா போடுவோம்ல. அதுதே தெரியுது பெருக்கி போட்டுக்கிறீங்க. ஆமா அது சீல் தனியா இருக்கும்ல. பிரிச்சுக்கே மறந்துட்டு பிரிக்கிறது. அது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டானே. நீ காட்டு போடு. அதனால சொன்னேன் உட்கா உண்டா பார்த்துட்டேன். அவனுக்கு தெரியுமா நீ பெரிய ஒரு தானே. எப்படி ஆடி பட்டம் தெரியுது. கத்திரி நாங்கள் ஒரு அப்போ அப்படி இருந்து ஒரு சில போடுப்பா வாங்கண்ணே. இது போட்டக்கான சில போடுவீங்க. ஹாய் காமிடா காமிடா 1.5 கறி என்ஜாய் மேன்ட்டு. உட்கார வச்சுங்களா அண்ணன் கிண்டாப்ல பெரிய கலவரா இன்னைக்கு தூங்கி இருந்தாங்க. பேரு கூட கட்டு கேட்டுருக்காங்க. இது என்ன வைக்கிறேன்னே தெரியாம பேசிட்டீங்க. பிரியாணிடா வந்ததுலேருந்து என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். பிரியாணிக்கு இப்போ தான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி கறி வச்சு அடுத்த அரிசியை போட்டு அரிசியாக பிரியாணி. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்.
இப்பதான் பிரியாணிக்கு என்ன போட்டுருக்கீங்க? அரிசி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சீரக சம்பா அரிசி. பிரியாணி செய்யறோம் மாப்பிளை, பட்டை கிளப்புறோர், சரவணம் வந்திருக்கோர், சுரேஷ் இங்க பாருங்கோ, பின்னாடி டேரக்டர் எப்படி இருக்கார் பாருங்கோ. அசியப்பட்டுட்டான். போட்டு முட்டையா திண்டா ஏப்பா, இதுக்கு பேரு ஒயிட் முட்டை. வாய் வந்துருக்கா எழுதி வச்சுக்க. அவன் இன்னும் நல்ல வளர்ந்து காலேஜ் இது போகும்போது உனக்கு அடிக்கல, உடனே அடிப்பேன். அப்போ தூங்கிட்டு இருப்பேன், அடிப்பேன். நீ தூங்கிட்டு இருப்பேன். பெரிய ஆளா வரியா? என்ன பண்ணேன், நல்ல பெரிய ஆனா நீ சொன்னது எனக்கு ஞாபகம் போமா. நான் சின்ன வயசுல அப்போ மயம் பிறந்துருந்தியா, இப்போ பிடிச்சதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப நான் இந்த சமயம் மகனா வந்து ஃபிளைட்ல அனுப்பிச்சு விட்டு மலேசியால போய் சரக்கு வச்சு வராங்க. கூப்பிட்டேமா, எனக்கு பிறந்தவளையா இவன் தோப்புல உட்காந்துக்கா, நான் நாராசும் சரக்கு வாங்க போறான். இவங்க அப்பா நிப்பாட்டி சொல்றாரு, ரஞ்சித்துக்கு அப்பா மகன் பேரம் எடுத்திருக்காரு. அந்த டைம் கேட்டு போனப்ப நம்ம மேற்கேண்ட அந்த பாட்டில் உட்காந்து சாப்பிட்டு உங்க அப்பா டீம்லாம் உட்காந்து சாப்பிட்டு அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, என் மகனை எப்படியா வர சொல்லுது பாரு, அவங்க வரவங்களை எதுவும் சாப்பிட மாட்டேன். மச்சான் அதே மச்சான் சொந்த தொழில் மச்சான், நான் நாய்ப்படா பாடு வந்துருக்கா. அது சொல்லுச்சப்பா. தங்க போய் ஏமாப்பா சூரியன் விடுவாப்ல ஸ்கூல் வரைக்கும் தெரியுமா? காட்டாந்து தமிழ் எழுத்தாரு அஞ்சாரம் போய் ஆய்வு கட்டி அவர் அவன் சாப்பிடல இன்னைக்கு உருவிட்டோம்.
ஓகே வேண்டுதா வேலையா நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா தூங்குறீங்களா என்ஜாய் பண்ணுறீங்களா ஏதோ நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். சரணா வா அப்படியே ஒரு பீஸ் அப்படியே போதும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அவ்வளோதான் போதும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சோறு போதும்னே சாப்பிட்டு ஜோராக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். பூரா நம்ம தான் காலி வந்தேன் இல்லை நான் ஒரு சின்ன டிஃபன் வைக்கிறது இங்கே தான் நான் முட்டோப்பா ஒவ்வொன்றா தான் வரும் இதோட 4 முட்டையா 3 முட்டையா? பூரா நம்ம தான் காலி பண்ணிட்டு போனோம் நம்ம எடுத்துக்கணும் ஒரு அடி. போனா சரி வர சாப்பிடுச்சா